ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 750 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ, லோக்கல் பேங்க் ஆஃபீசர் லெவல்ல வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, ரூ. 48,480 வந்து பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து 23 நவம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு வந்து டேட் வந்து பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 23 நவம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டென்டேட்டிவா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்போ இருக்குங்கிற மந்த்துமே வந்து குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக 750 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க 48,480 வந்து உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ இதில் போஸ்டிங்ஸ் ஸ்டேட் வைஸாக வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் 85 வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது. வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வாரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் மேண்டரியாக வந்து பார்த்தோன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து 750 வேகன்சி இருக்குது. அது ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஒன்லி ஒன் ஸ்டேட்டுனே கொடுத்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். வேறு ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த ஸ்பெசிஃபைடு லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் 20 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜுக்கான ப்ரொஃபிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங்லாம் நல்லா தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ். இதில் நீங்கள் 10th வந்து தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தா அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அது வந்து இந்த கிளர்க்கிக்கல் ஆஃபீஸர் கேடரில் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க. அது எந்த இதில் வந்து இருக்கலாம்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இல்லைனா ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 1 இயர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே இங்கே கீழேயுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அவங்க கேட்டக்கூடிய இதில் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டேட்டு படி உங்களோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் பூர்த்தியாக இருக்கணும். அதையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தல அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நான் சொன்ன பார்த்தல அது வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தா அது தேவைப்படாது. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பாருங்கள் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 1/4 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜுக்கான ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து 10th இல்லைனா 12th வந்து தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷனு. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கே சென்டர் இருக்க போகுதுன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோயில், கன்னியாகுமரி, விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுது. இங்கே நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து உங்களுக்கு ஃபீஸு பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டிக்கெலாம் 50 ருபீஸ் உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு இருக்கும். 59 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் அதர் கேட்டகரிக்கு வந்து 1180 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கிற லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்லாம் நீங்கள் பே பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.